பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஜாஷுவா சாப்டர் 11 verse 6. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக. நாளை இந்நேரத்திலே நான் அவர்களை எல்லாம் இஸ்ரவேலுக்கு முன்பாக வெட்டுண்டவர்களாக ஒப்புக் கொடுப்பேன். நீ அவர்கள் குதிரைகளின் குதிகால் நரம்புகளை அறுத்து அவர்கள் ரதங்களை அக்கினியால் சுட்டெரிக்க கடவாய் என்றார். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அன்பானவர்களே, கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, நோக்கமுள்ள வாழ்வை நீங்களும் பெற்று உங்கள் தலைமுறைக்கும் அறிமுகப்படுத்துங்கள். தேவன் உங்களை பலப்படுத்துவார். நோக்கமுள்ள வாழ்வை நீங்களும் பெற்று உங்கள் தலைமுறைக்கு அறிமுகப்படுத்துங்கள். தேவன் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோசுவா இப்பொழுது 31 ராஜாக்களையும் வென்றெடுக்கிறார். கிட்டத்தட்ட எல்லா ராஜாக்களையும் அவர் வென்றெடுத்து ஒரு பூரணமான ஜெயத்திற்கு கர்த்தர் யோசுவாவை அழைத்து வருகிறார். அருமையானவர்களே, யோசுவாவுடைய டாஸ்க், யோசுவாவுடைய ஊழியம் மோசேயினுடைய ஊழியம் அல்ல. மோசேயின் ஊழியம் பிரமாணங்களை பெற்றுக் கொடுப்பதும், மோசேயின் ஊழியம் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் ஒரு நல்ல உறவை ஏற்படுத்துவதும் மோசேயின் ஊழியம். ஆனால் யோசுவாவின் ஊழியம் என்னவென்றால், அந்த உறவிலே நின்று கொண்டு எதிர்த்து வருகிற வல்லமைகளை ஜெயிக்க வேண்டும். எனக்கு நமக்கு முன்னால் அநேக பரிசுத்தவான்கள் ஓடி முடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் பிரமாணங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ இருக்கிற தலைமுறைக்கு பிரமாணங்கள் தெரியணும். நமக்கு நல்ல வேதத்தில் இருக்கிற ஆவியின் பிரமாணம், கிருபையின் பிரமாணம், ஏன் நியாயப்பிரமாணமும் கூட நமக்கு நன்றாக தெரிய வேண்டும். இப்போ பைபிளில் இருக்கிற அனைத்து காரியங்களையும் தெரிந்து கொண்ட ஒரு தலைமுறை நாம். உங்கள் பிள்ளைங்கள்லாம் நல்ல வேதத்தை முழுவதுமாக தெரிந்திருக்கக்கூடிய நல்ல நாட்கள். ஏனென்றால் அவ்வளோ டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டு இப்போ நமக்கு வந்துட்டு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு யோசுவாவை பார்த்து, யோசுவாவே, இந்த ராஜாக்கள் எல்லாம் நிறையா குதிரைகளோடு வந்தான். நீயோ உன் கையில் பட்டயமும் கிடையாது, உன் கையில் எந்த ஆயுதமும் கிடையாது. நீ இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தை நம்பியே போய் 31 ராஜாக்களையும் நான் உன்னை ஜெயிக்க வச்சிட்டேன். இப்போ நீ என்ன செய்யணும்? இந்த குதிரைகள்லாம் இருக்குது பற்றியா, அதெல்லாம் எடுத்து வச்சுருக்க. இப்போ உன் டாஸ்க்கும் முடியுது. நீயும் இப்பொழுது பூரண வயதுக்கு வருகிறாய். அடுத்த ஜென்ரேஷன் இப்போ எழும்புது. அந்த ஜென்ரேஷனுக்கு கவனமாக நீ கற்றுக் கொடுக்க வேண்டியது என்னென்னா, இன்றைக்கு நமக்கு ரேமா அது தான். அந்த நோக்கமுள்ள வாழ்வு நீ வாழ்ந்த, மோசே வாழ்ந்தார். அடுத்த தலைமுறைக்கு அதை கற்றுக்கொடு. இந்த குதிரைகளை எல்லாம் பிடிச்சி வச்சுருக்கீல்ல, இதுங்களுடைய குதிகால் நரம்புகளை அறுத்து விட்டுரு. ஏன்னா இந்த குதிரைகளெல்லாம் உன் தலைமுறை யூஸ் பண்ணுவான். அவன் யூஸ் பண்ணும்போது குதிரையில் ஏறி போய் யுத்தம் பண்ணிடக்கூடாது. அவன் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நோக்கி போயிடக்கூடாது. அவன் நோக்கமுள்ள வாழ்க்கை வாழணும். அதனால் அந்த நரம்பு எல்லாத்தையும் கட் பண்ணு. அந்த நரம்பு எதுவுமே அங்கே இருக்கக்கூடாது. குதிகால் நரம்பு, ஏன்னா குதிரை அந்த குதிகால் நரம்பில் தான் அதை வேகம் எடுத்து ஓடும். அது மேலே ஏறி இருக்கிறவன் அந்த நரம்பை நம்பி ஓடுவான். ஆனால் மாம்ச பலனாகிய உலக வாழ்க்கையில் இருக்கிற வெற்றி உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்களும் கற்றுக்கொள்ளுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கும் கற்றுக்கொள்ளுங்க. மணி இஸ் நாட் த ஒன்லி க்ரைட்டீரியன் இன் த வேர்ல்டு. ஒரு நாள் காலையில் எழும்பும்போதும் பணத்தையே ஒரு லொக்கா வச்சு உங்கள் பிள்ளைய ஓட விடாதீங்க. படிப்பையே லக்கா வச்சு ஓட விடாதீங்க. பொருளையே லக்கா வச்சு ஓட விடாதீங்க. வேலையையே லக்கா வச்சு ஓட விடாதீங்க. அப்போ பாஸ்டர், இதெல்லாம் தேவை இல்லையா? தேவை, ஆனால் அது லக்க அல்ல. இன்றைக்கு நான் ஜீவனம் பண்ணுறதுக்கு, எனக்கு 3 வேளை சாப்பிட்றதுக்கு எனக்கு பணம் வேணும், அவ்வளோதான். இந்த உலகத்தில் நான் ஜீவனம் பண்ணுறது தண்ணி வேணும், அவ்வளோதான். என் நிர்வாணத்தை மூட எனக்கு உடை வேண்டும், போதும் என்கிற அந்த இடத்துக்கு வந்துடணும். ஏன்னா உலகம் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும்னு சொல்லி அந்த நோக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து எடுத்துருவோம்.
நீங்கள் ஒவ்வொரு நாளும் நோக்கமுள்ள வாழ்வை நோக்கி ஓடணும். அதுதான் தேவ சித்தம், நோயிங் த வில் ஆஃப் காட். அந்த சித்தத்தை மாத்திரம் ஒரு நாளும் நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. இயேசு சொன்னார்ல, அதான் சாப்பாடுன்ட்டார். என் பிதாவின் சித்தம் செய்வதே என் போஜனம், அதான் என் சாப்பாடு. சாப்பாடுனா என்ன? சாப்பாடு இல்லாமல் நம்ம இருப்போமா? அந்த சாப்பாடு டெய்லி தேவ சித்தம் அறிந்து தான் நம்ம உள்ளே கடந்து போகணும். அதான் இங்கே யோசுவா ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. உன் ஜெயத்தை 31 ராஜாக்களை ஜெயிக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயமா? வல்லமைகளை ஜெயிக்கிறது சாதாரணமான விஷயமா? அத்தனையும் யோசுவாவை ஜெயித்தாயே குதிரையின் பலத்தினால் அல்ல, என் பலத்தினால். அதே போல் உங்கள் தலைமுறைக்கு கற்றுக் கொடுன்னு எப்போதுமே யோசுவாவை கொண்டு தலைமுறைகளுக்கு கற்றுக் கொடுத்தே வந்தார். அந்த யோர்தானை தாண்டி வரும்போது ஆண்டவர் சொல்லுவார், 12 கல்லங்க நடு அப்படின்னுவார். இப்பயும் சொல்லி கொடுக்குறாரு, குதிரையுடைய நரம்பெல்லாம் வெட்டு. ஏன்? யோசுவா ஒன் டைம் முடிஞ்சிருச்சுப்பா, பட் டீச் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பெற்றோர்களே, வயதானவர்களே, பேரன் பேத்தி வைத்திருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, டீச் தெம் அண்ட் ட்ரெயின் தெம் இன் டு த லார்ட். இன்றைக்கி கிறிஸ்தவ உலகம் ரொம்ப மோசமாக இருக்குது. அடுத்த தலைமுறையை விட்டுடுச்சு. இவங்க வந்தாங்க, ஆனால் நமக்கு முன்னால் இருந்தவங்க நம்மளை கைட் பண்ணாங்க சரியா. அவங்க கைட் பண்ணதுனால இன்றைக்கி நம்ம நிற்கிறோம். இப்போ அடுத்த தலைமுறையை நீங்கள் விட்டுறாதீங்க. உங்கள் பிள்ளைகளை, பேரன் பேத்திகளை, பிள்ளைகளுடைய பிள்ளைகளை விட்டுறாதீங்க. உட்கார வச்சு பேசுங்க. அவங்க எல்லாருமே ஜெயத்தை நோக்கி போகிறோன்னு உலக வாழ்க்கையில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ஒரு நோக்கமுள்ள வாழ்வுக்கு செல்ல கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். அதன் மேன்மை என்ன தெரியுமா? தேவன் நம்மை பலப்படுத்துவது. ஜெபிப்போமா? பிதாவே, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சத்தியத்திற்காய், நல்ல ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம். குதிரையின் கால்களில் அவர் பிரியப்படார், குதிரையின் பலத்தில் தேவன் பிரியமாயிறார். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் உலகத்தில் இருக்கிறோம்ப்பா. உலக ஜனங்களை பார்த்து, மற்றவங்களை பார்த்து, அவங்கள போலயே இந்த வேலை, இந்த படிப்பு, இந்த காசு, இந்த பணம் என்று சொல்லி இவங்க டியூன் பண்ணி ஓடாதபடிக்கு பர்பஸ்ஃபுல் லைஃப், நோக்கமுள்ள வாழ்வு, அதை தெரிந்து கொள்ள நல்ல ஞானத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. நல்ல அறிவை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, மான்களின் கால்களைப் போல ஒரு நோக்கமுள்ள வாழ்வுக்கு ஓடத்தக்கதாக, குதிரைகளின் கால்களை வெறுக்கத்தக்கதாக உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இதை அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் இவங்க டீச் பண்ண இவர்களை பலப்படுத்தும். அநேகர் அந்த இடத்துல சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஆண்டவரே, ஊழியனதை அறிவேன். ஆண்டவரே, இந்த காலவேளை பலப்படுத்துங்கப்பா. தாங்கள் அறிந்து கொண்ட இந்த சத்தியங்களை எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு தெரிவித்து விட்டு அவர்களையும் அந்த பாதையில் ஓடவிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நீர் இதற்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல துதி கனமகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை நோக்கமுள்ள வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.